இப்ப பாஞ்சாலி அப்படின்னு வரும்பொழுது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவுக்கு பாத பூஜை பண்ற இடத்துல அவங்க சூழல்கள் இல்ல. இல்ல. அப்போ உலகத்தின் ஆதவனாக, தந்தையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான நோக்கி அவ என்ன பண்றான்னா, வேண்டுகிறாள். அந்த வேண்டியதினுடைய வரனாக, அந்த ஆதவனை வணங்கியதினுடைய பலனாக, அந்த தந்தை வந்து அந்த மகளுடைய விருப்பத்தை ஏற்று அக்ஷய பாத்திரம் வழங்குகிறார். இப்போ இந்த கான்செப்ட்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம அப்பா, அம்மாவுடைய பாத பூஜை பண்ணி, இது எனக்கு நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு உங்க அப்பா, அம்மா பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுறதா? நிச்சயமா. அப்ப என்னன்னா, ஒருவேளை அப்பா, அம்மா இல்லன்னா, இல்லை. நாங்க என்ன பண்றது? அப்படின்னா, அப்பா, அம்மா வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இறந்துட்டாங்கன்னா, அப்பா, அம்மாவிற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஊதுபத்தி விளக்கேற்றாமல் வெறும் ஊதுபத்தி ஏற்றி, மலர்கள் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு விரும்பியதை அவர்களிடம் கேட்கலாம். ஓகேவா? முக்கியமாக தாய் தந்தையர் இருப்பவர்கள் நிச்சயமா என்ன பண்ணணும்னா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அடுத்து இந்த ரோஹிணிக்கு உரிய காரகத்துவத்தை இயக்கணும். ரோஹிணிக்குரிய காரகத்துவம் என்னன்னா, ரோஹிணி நட்சத்திரத்துல ராகு வலுவடைகிறார். அதோடைய தன்மை வந்து வாயகன்ற பாத்திரம். அதுதான் அக்ஷய பாத்திரம்னு சொல்றோம். நம்ம உருளி வைக்கிறது எப்படின்றத நெறைய இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆமா. சொல்லியிருக்கிறேன். சொல்லியிருக்கீங்க. அக்ஷய திருதியை அன்று உருளிய உருவாக்கி, நீங்க ம். என்ன அந்த உருளி கிட்ட கேட்கிறீங்களோ, அது உடனே தரும். ம். அப்போ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஒண்ணு சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல நிக்கிறதால, ரோஹிணி நட்சத்திரம் நம் வாயை குறிக்கும். அன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க அன்னம் படைக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேரும். அப்ப அதுல தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறதெல்லாம் அப்புறம்.